வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാസ് உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 2ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மண்வளம் பற்றியும் மண்வளம் காப்பதில் மண் பரிசோதனையின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் மற்றும் நீர் பரிசோதனை குறித்து நம்மிடையே கலந்துரையாட இருக்கிறார் மദ്രാസ് உர நிறுவனத்தின் உர விநியோக துறையின் கீழ் முதன்மை மேலாளராக பணிபுரியும் திரு பி. குமரேசன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மண் வளம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். மண் வளங்கிறது நம்மளுடைய இயற்கை அளித்த முக்கியமான நமக்கு ஒரு கொடை. இது ஒரு இயற்கை ஆதாரங்களில் மிக முக்கியமானது மண். அதாவது ஒரு அங்குலம் மண் உருவாவதற்கு 300 முதல் 1000 வருட காலம் தேவைப்படும். நீங்கள் ஒரு பாறையாக இருக்கிற பாறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை சிதைஞ்சு மண்ணாக உருவாகிறதுக்கு 300லிருந்து 1000 வருடங்கள் ஆகும். ஒரு செடி வளர்கிறதுக்கு அடிப்படை தேவை மண். ஒரு பாறையில் செடி முளைக்காது. பாறை அது மண்ணாக மாறுறதுக்கு 1000 வருஷம் ஆகும். அதனால தான் மலைகளில் காடுகள்லாம் பார்த்திங்கன்னா மண் கல்லாக இருக்கும். அது அப்படியே காலப்போக்கில் அது அப்படியே உடஞ்சி தூளாகி மண்ணாகும். அந்த மண் உருவாவதற்கு 1000 வருடம். ஒரு செடி முழுமையாக வளர்ந்து அதிக மகசூல் தரணும்னா அதுக்கு ஒரு 7 அடிப்படை தேவைகள் இருக்குது. எந்த செடியாக வளரணும்னாலும் முக்கியமானது சூரிய ஒளி, அப்புறம் கரியமிலை வாயு, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம்ல, அது கரியமிலை வாயு. அடுத்து ஆக்சிஜன், அடுத்து தண்ணீர், அடுத்து தாது உப்புக்கள். தாது உப்புக்கள்னால் நம்ம சொல்கிறோம்ல, செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தாது உப்புக்களாக இருக்கும். அப்புறம் மண் பிடிமானம், மண் வெப்பம். இந்த 7ம் இருந்ததுனா தான் ஒரு செடி மகசூல் தரும். இந்த 7ல் கடைசி 4 தண்ணீர், தாது உப்புக்கள், மண் பிடிமானம், மண் வெப்பம். இது 4 மண்ணிலிருந்து தான் செடி கிடைக்குது. இப்போ சூரிய ஒளி மேலேருந்து கிடைக்குது. கரியமிலை வாயு, ஆக்சிஜன் 3ம் நம்ம வளிமண்டலத்திலிருந்து கிடைக்கிது. ஒரு செடிக்கு தண்ணீர் வேணும்னா தண்ணீர் மண்ணிலிருந்து தான் வேறு மூலியமாக தான் எடுத்துக்குது. மழை பெய்தாலும் இலை வழியாக ஒரு சிறு துளி அளவு தான் செடிக்கு போகும். மீதி எல்லாமே வேறு மூலியமாக தான் பெய்யுது. அப்படிங்கும்போது அதுக்கு மூல ஆதாரம், தண்ணீர் எடுத்துக்கணும், மூல ஆதாரம் மண்ணாக இருக்குது. அதனால் மண் மூலியமாக தான் எல்லாமே நமக்கு செடிகள் கிடைக்குது. அந்த மண் வளம் நல்லா இருந்தால் தான் செடிகள் நல்லா உற்பத்தி பண்ணும். அதிலிருந்து நம்ம உணவு எடுக்கலாம், நம்ம மனிதன் வாழ முடியும். மனிதன் வாழ்வதற்கு முக்கியமானது மண் தான். இப்போ அதிகப்படியான மழை, புயல், வெப்பம் இதெல்லாம் அடிக்கடி நடக்கும்போது இந்த மண் வளம் பாதிக்கப்படுது. அதிக மழை பெய்யும் போது அந்த மண்ணில் உள்ள தாது உப்புக்கள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டதுன்னா நம்ம அங்கே இருக்கிற மண் வளம் பாதிக்கப்படுது. அதனால் மண் வளம் மிக முக்கியம். அந்த மண் வளத்தை பாதுகாப்பது மிக முக்கியம். இதில் மண்ணில் நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு மண் பார்த்தோன்னா செம்மண்ணாக இருக்கும், ஒன்று கருமண்ணாக இருக்கும், ஒரு வண்டல் மண்ணாக இருக்கும், கால் வச்சாவே வழுக்கிற அளவுக்கு மண்ணாக இருக்கும். இது என்ன காரணம்னா இந்த இயற்கையினோட மாறுபாட்டாலையும் ஏற்கனவே இருக்கிற இயற்கையினோட பாறைகளினோட தன்மையினாலும் இந்த மண் வளம் மாறுது. இதே நீங்கள் அந்த ஆற்று படுகைகள் இருக்குல்ல, ஆற்று படுகைகளில் மண் எப்பவுமே மண்டல் மண்ணாக இருக்கும், கருப்பாக இருக்கும். மண் அங்கே ஆற்று படுகையிலிருந்து வரனால மலைகளிலிருந்து அடித்து வரப்பட்ட தாது உப்புக்கள்லாம் சேர்ந்து வளமான மண்ணாக இருக்கும். மற்றபடி மானாவாரி இடங்களில் மண் ட்ரையாக இருக்கும். இதுதான் மண். அதில் நிறைய இருக்குது. செம்மண், கரிசல் மண், செம்பறை மண், கடற்கரை மண், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 65% செம்மண் தான் இருக்குது. சூப்பர் சார். ஒரு வளமான மண்ணை நம்ம எப்படி கண்டறியறது? அதுக்குன்னு ஏதாவது தன்மைகள் உண்டா? சரியான கேள்வியம்மா. செடியின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அடிப்படை ஊட்டச்சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது அனைத்தும் கிடைக்க விடையில் இருக்கிற மண் வளமான மண் சொல்லலாம். வளமான மண்ணுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை, சில வேலுகில தன்மைகளும் இருக்கிறது. ஒன்றொன்றாக நம்ம பார்ப்போம். இது நம்மளுடைய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறது முக்கியமான சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள்மாங்க. இது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய மண்ணில் இருக்குது. அது செடிகளுக்கு தேவைப்படுது. அது என்னென்னா போரான், கோபால்ட், செம்பு, இரும்பு, மாங்கனீஸ், மெக்னீசியம், மாலிப்டினம், கந்தகம்,
துத்தநாகம் போன்ற சத்துக்களும் மண்ணில் இருக்குது. அது வந்து பயிர்களுக்கும் தேவையாக இருக்குது. இது இல்லாமல் வளமான பொருள் அங்கக பொருட்களும் இருக்கும். அங்ககம்னா கரியமில சத்தும்பாங்க. அதாவது கரிமச்சத்து, கார்பன் கண்டென்ட். அந்த கரிமச்சத்து அதிகமாக இருக்கணும். அது இருந்ததுனா தான் மண் வந்து உயிர்ப்புத்தன்மையாக இருக்கும். அதில் தான் அப்போ தான் மண்புழுக்கள், உயிரினங்கள், பாக்டீரியாக்கள், நன்மை செய்ய நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து வளத்தில் இருக்கும். அந்த மண்ணில் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மண் வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம். அப்புறம் மண்ணோட கார அமிலத்தன்மைன்னு இருக்கும். பிஹெச்னு படிச்சிருப்பீங்க. அதில் வந்து கார அமிலத்தன்மைன்னு இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா 6லிருந்து 8க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வளமான மண். அது வந்து கார அமிலத்தன்மை நியூட்ரலாக இருக்கணும். 6க்கு குறைவாக வந்ததுன்னா அமில மண் ஆகிடும். 8க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து கார மண் ஆகிடும். அது மாதிரி இருந்தாலும் நல்ல மண் இல்லை. அதே மாதிரி உப்புச்சத்துக்கள் வந்து தேவையான அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்ததுனால அது நல்ல மண் இல்லை. மண் வளம் இப்போ சோடியம் அளவோ குளோரின் அளவோ அதிகமாக இருந்ததுன்னா ஊர் மண்ணாக இருக்கும். அந்த ஊர் மண்ணில் நம்ம பயிர் வச்சோம்னா பயிர் வந்து தேவையான மகசூலை கிடைக்காது. இன்னொன்று வளமான மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் இருக்கும். பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸு, பூஞ்சானங்கள், நன்மை செய்கிற பூஞ்சானங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனா தான் நல்ல மண். இன்னொன்று மண் வந்து ஆழமாக இருக்கணும். ஒரு அரை அடியிலிருந்து 1 அடி வரைக்கும் மண் வந்து ஏர் உழுவும் போது ஏர் கலப்பை உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பயிர் வைக்கக்கூடிய பயிரினோட வேர்கள் வந்து உள்ளே இறங்கி அதில் இருக்கிற சத்துக்கள் எடுக்கும். அது பயிர்களுக்கு பயிர்கள் மாறுபடும். இப்போ நெல், கடலை போன்றலாம் அரை அடி மண் இருந்தாவே போதும். அதே நீங்கள் வந்து மரப்பயிர்கள் வைக்கிறோம், கொய்யா, மா அப்படிலாம் வச்சோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 3 அடி ஆழத்துக்கு மண் போகும். அது வந்து பயிருக்கு தகுந்த மண் மாறுபடும். பொதுவாக 1 அடி ஆழத்தில் இருக்கிற மண் வந்து நல்ல வளமாக இருக்கணும். வளமான மண்ணில் அங்கக பொருள்களும் இருக்கணும். அங்கக பொருளுங்கிறது கரிமச்சத்து. இது அதிகமாக இருந்ததுனா தான் ஈரத்தன்மை, தக்க வைக்க தன்மை இருக்கும். வெறும் மண் மட்டும் இருந்ததுன்னா கடற்கரை மணலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண் நல்லாயிருக்கும், நல்ல பொடி மணலாக கூட இருக்கும். ஆனால் அந்த மண்ணில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே கீழே போயிடும். அப்போ வந்து தாவரத்துக்கு தேவையான மண்ணை வந்து ஈரத்தன்மையை அதில் வச்சுருக்க முடியாது. ஈரத்தன்மை இருந்ததுனா தான் வேரால் எடுத்துக்க முடியும். நல்ல மண்ணாக இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று, இந்த வளமான மண்ணை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அந்த மண் வந்து பயிரிடுறதுக்கு எந்தெந்த பயிர் வைக்கலாம், எப்படி அதனுடைய கார அமிலத்தன்மை இருக்குது, அதில் உப்பு சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, தலைமணி சாம்பல் சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மண்ணை வந்து மண் பரிசோதனை செய்தால் மட்டும் அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சார், மண் பரிசோதனைனா என்ன, அதோட அவசியத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ மண் பரிசோதனைங்கிறது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடம்பில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கான வைத்தியத்தை பண்ண முடியும். அது மாதிரி பயிர் பண்ண வேண்டிய மண்ணில் வந்து அந்த சத்துக்கள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அது வந்து தெரிஞ்சுக்கணும்னா மண் பரிசோதனை செய்யணும். அதில் என்னென்னா நம்ம வந்து மண் பரிசோதனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ரசாயன உரங்கள் இடணும். நம்ம மண்ணில் எவ்வளோ தலைச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, எவ்வளோ நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, எவ்வளோ அங்கக சத்துக்கள் இருக்குது, நம்ம மண்ணில் எவ்வளோ வந்து கார அமிலத்தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்கள், ரசாயன உரங்கள் இடணும். ரசாயன உரங்களை சரியான விதத்தில் விடணும்னா மண் பரிசோதனை நமக்கு அவசியமாகிறது. அப்புறம் ஒரு பயிர் அறுவடை பண்ணதுக்கப்புறம் மண்ணில் உள்ள சத்துக்கள் ஏற்கனவே இருந்த பயிர் வச்சதுனால அந்த பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மீதி மண்ணில் அது பயிர் அறுவடைக்கு பண்ணதுக்கப்புறம் மண்ணில் சத்துக்கள் குறைஞ்சிருக்கும். அப்போ உண்மையான சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அவசியம் தேவைப்படுது. இன்னொன்று, மழை, காற்று, வெள்ளம் போனதுனால மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்குங்கிறது தெரியாது. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மண் பரிசோதனை அவசியம் வேணும். அப்புறம் நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம், அந்த பயிருக்கு எவ்வளோ சத்துக்கள் போடணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம சத்து இருக்கும்போது நம்ம ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணும்போது வைட்டமின் சத்து கம்மியாக இருக்குன்னா ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. இரும்பு சத்து குறைபாடாக இருந்தால் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடுங்கம்மா, அல்லது கீரைகள் எடுத்துக்குமாங்க. அந்த மாதிரி நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் குறையும் போது நம்ம பயிர் வச்சோம்னா அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு கிடைக்காமல் போகும். அதுக்கு வந்து நம்ம மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் சரியான விகிதத்தில் உரமிட முடியும். அதனால் அவசியம் வந்து இந்த மண் பரிசோதனை செய்வது மூலம் தான் சரியான அளவில் உரம் வந்து பயிருக்கு கொடுக்க முடியும். அதுக்காக மண் பரிசோதனை அவசியமாகிறது. சார், மண் பரிசோதனை பண்ணணும்னு சொன்னீங்களே, அது எங்கே போய் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்குன்னு ஏதாவது லேப் ஏதாவது இருக்குதா, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? சரியான கேள்விமா. இது மண் மாதிரிகள் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேளாண்மை துறையும் வேளாண் பல்கலைக்கழகம் ஏகப்பட்ட இடங்களில் மண் பரிசோதனை நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே வந்து தகுதி வாய்ந்த வேளாண்மை அலுவலர்கள் மண்ணை பரிசோதிக்கிறாங்க.
ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட தலைநகரில் மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்குது. அது இல்லாமல் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களில் இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்குது. வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்குது. இங்கே செல்வதற்கு தூரமாக இருக்கும் பட்சத்தில் அருகிலுள்ள வேளாண் வட்டார அலுவலகங்கள், ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒரு வேளாண் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு போனோம்னா மண் பரிசோதனை செய்யலாம். அந்த வேளாண் வட்டாரம்னா நம்ம ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒரு வேளாண் வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க மண் பரிசோதனை செய்து தருவாங்க. சார், மண் மாதிரி எடுக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுமா. மண் மாதிரி எடுக்கும் முன்னால் மண் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரே ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருப்போம். ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு பக்கம் மண் நமக்கே தெரியும் சரளை மண்ணாக இருக்கும், ஒரு பக்கம் வளமான மண்ணாக இருக்கும், நம்ம பார்வைக்கே தெரியும். அப்படிங்க இருக்கும்போது அது ரெண்டையும் தனித்தனியாக எடுக்கணும். அதெல்லாம் நம்ம மண் எடுப்பதற்கு முன்னால் நம்மளுடைய மண் எடுக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஒரு முறைக்கு ஆளால் நடந்து எப்படி இருக்குது, எந்தெந்த பகுதியை நம்ம ஒரு இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏக்கர் அளவுக்கு ஒரு மண் மாதிரி எடுக்கலாம். அப்புறம் நம்ம மண் மாதிரி எடுக்கிற இடத்துல மர நிழல் இருக்கக்கூடாது, வாய்க்கால் வரப்பு ஓரங்கள் எடுக்கக்கூடாது, கிணற்று ஓரங்களில் எடுக்கக்கூடாது. அதிகபட்சமாக ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு மாதிரி எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதிரி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அது அந்த ஏக்கர் நிலம் ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மாதிரி எடுத்தால் போதும். அதே டைம் ஒரு ஏக்கர்லேயே 2 இடங்கள் வித்தியாசமாக இருக்குது, நம்மளுடைய கண் பார்வைக்கு அந்த இடம் வித்தியாசமாக தெரியுதுன்னா தனித்தனி மாதிரிகள் அரை ஏக்கருக்கு ஒரு மாதிரி எடுக்கலாம், இன்னொரு மீதி இருக்கிற அரை ஏக்கருக்கு இன்னொரு மாதிரி எடுக்கலாம். இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் மண் மாதிரி தானே எடுக்கிறோம். நம்ம இடத்துல இருக்க நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலக்குன்னா 5 ஏக்கருக்கு ஒரு மாதிரி எடுத்தால் போதாது. நம்மளுடைய மண் தன்மைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய அனுபவத்தில் இந்த இடங்கள்ல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மண் மாதிரி எடுக்கணும். ஓகே சார். மண் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக உண்டு. நம்ம ஏற்கனவே தற்போதைய பயிர் இருக்கும் நிலத்தில் மண் மாதிரி எடுக்கக்கூடாது. பயிர் இல்லாத காலகட்டத்தில் மட்டும்தான் மண் மாதிரி எடுக்கணும். நிலம் தரிசாக இருக்கும் பருவத்தில் தான் மண் மாதிரி எடுக்க வேண்டும். உரமிட்ட உடனே மண் மாதிரி எடுத்தோம்னா உண்மையான மண்ணோட வளத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. மண்ணில் இருக்கிற தாது சத்துக்கள் எவ்வளோ இருக்குங்கிறத அறிய உரமிட்டு 3 மாதம் கழித்து எடுக்கணும். சார், மண் மாதிரி எடுக்கிறதுக்கான முறைகளை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லுகிறேன். முதலில் மண் மாதிரி எடுக்குவதற்கு முன்பால் மண் மேற்பகுதியில் உள்ள சருகுகள், புற்கள் இதை கைகளால் அப்புறப்படுத்த வேண்டும். மண் மாதிரி ஒரு இடத்தில் ஆங்கில வி எழுத்து மண்வெட்டியால் 2 பக்கம் ஆங்கில வி எழுத்து வளைவில் வெட்டிவிட்டு அந்த வி எழுத்து 2 பக்கமும் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு சுரண்டி மண் மாதிரி எடுக்க வேண்டும். மேலிருந்து கீழே வைக்கும். அப்போ தான் நமக்கு முழுமையான மண்ணினோட தன்மை கிடைக்கும். மேலே இருக்கிற மண்ணும் கிடைக்கணும். இது அரை அடியிலிருந்து 1 அடி வரைக்கும் வெட்டலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பயிர் எந்த அளவுக்கு வேர் போகுமோ அந்த அளவுக்கு பொதுவாக 1 அடி ஆழத்திற்கு மண் மாதிரி வெட்டி எடுக்க வேண்டும். அதில் ஒரு ஏக்கரில் ஒரே மாதிரியான மண் நிலப்பாங்கு உள்ள இடத்தில் எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னேன். ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் 10 முதல் 20 இடங்களில் மண் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும். 10 இடங்களில் சேகரித்த மாதிரியையும் ஒன்றாக கலந்து ஒரே இடத்தில் ஒரு சுத்தமான சாக்கு அல்லது பாலித்தீன் விரிப்புகளை விரித்து அதன் மேல் இந்த மண்ணை சதுர வடிவில் பரப்ப வேண்டும். அதை 4ஆக பிரித்து 2 பகுதியை கழித்து விட வேண்டும். மீதியுள்ள 2 பகுதியை மறுபடியும் அதே போல் சதுரமாக பரப்பி மறுபடியும் அதில் உள்ள 4ஆக பிரித்து 2 பகுதியை கழித்து விட வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். எதுவரை என்றால் அரை கிலோ மண் கிடைக்கும் வரை இது திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேண்டும். நமக்கு மண் மாதிரி செய்வதற்கான தேவையான மண் அளவு அரை கிலோ. ஆனால் நம்ம அரை கிலோ ஒரு இடத்துல மட்டும் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணோம்னா அது அந்த ஒரு ஏக்கருக்கான கரெக்டான மண் மாதிரியே இருக்காது. அதனால் ஒரு ஏக்கரில் 10 இடங்களில் மண் மாதிரி எடுத்து அதை மண்ணை கலந்து அதை 4ஆக பிரித்து 4இல் 2 பகுதியை கழித்து அரை கிலோ வரும் வரை இதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். செய்தால்தான் நமக்கு தேவையான அரை கிலோ மண் மாதிரி கிடைக்கும். இவ்வாறு மண் மாதிரி எடுக்கும் பொழுது மண் ஈரத்தன்மையுடன் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஈரமாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்து வந்த மண் மாதிரியை நிழலில் உலர்த்தி அதற்கப்புறமே இந்த பிரிக்கும் முறையை செய்ய வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்களை அறிய வேண்டுமெனில் இரும்பு சட்டி, இரும்பு மண்வெட்டி அவற்றை பயன்படுத்தி மண் மாதிரி எடுக்கக்கூடாது. அவ்வாறு இரும்பு சட்டியோ இரும்பு மண்வெட்டியோ பயன்படுத்தி எடுத்தால் இரும்பு சத்தினோட பாதிப்பு மண்ணில் கலந்ததுனால சரியான நுண்ணூட்ட சத்துக்களோட அளவை அறிய முடியாது. இவ்வாறு சேகரித்த மண் மாதிரியை நம்ம உரம், பூச்சி மருந்து பயன்படுத்திய பாலித்தீன் கவர்களிலோ அல்லது சாக்குகளையோ பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான பிளாஸ்டிக் கவர்களிலோ அல்லது
சுத்தமான துணிப்பையிலேயோ இந்த மாதிரியை சேகரிக்க வேண்டும். அந்த மண் மாதிரியில் நம்மளுடைய சுய விவரங்கள், நம்மளுடைய பெயர், நம்மளுடைய நிலத்தினோட பரப்பு, சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் என்ன பயிர்கள் என்ற விவரங்களை நாம் குறிப்பிட வேண்டும். முடிந்தால் அந்த நிலத்தினோட சர்வே நம்பர் அல்லது நிலத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இப்போ ஒரு விவசாயிக்கே ஒரு 10 வயல் இருக்கும். 10 வயல்லையும் தனித்தனியாக மாதிரி எடுத்திருப்பார். அந்த தனித்தனி மாதிரி அந்த வயலுக்குன்னு ஒரு பெயர் வச்சுருப்பார். அவர் ஏதாவது ஒரு வடக்கு வயல், தெற்கு வயல்னு வச்சுருப்பார். அந்த பெயரை குறிப்பிட வேண்டும். ஏன்னால் அவருடைய ரிசல்ட் வரும்போது 10 ரிசல்ட் வரும், எந்த வயலுக்கான ரிசல்ட்டுன்னு தெரியாது. அதற்கான அந்த வயலினோட அடையாள எண்ணை குறிப்பிட வேண்டும், அடையாள பெயரை குறிப்பிட வேண்டும். சார், மண் பரிசோதனை மூலமாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் சார்? மண் பரிசோதனையில் நம்ம அந்த மண்ணில் எவ்வளோ அங்கக கரிமம், அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அது எவ்வளோ இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தலைச்சத்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தலைச்சத்துங்கிறது நைட்ரஜன் சொல்கிறோம், அதனுடைய தலைச்சத்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மணிச்சத்துங்கிறது பாஸ்பரஸ் சத்து. அப்புறம் சாம்பல் சத்து, பொட்டாஷ் சத்து. இது 3 தான் பயிருக்கு முக்கியமான தேவைகள். இந்த 3 சத்துக்களும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அங்கக கரிமம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மண்ணினோட கார அமிலத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் எந்த அளவு இருக்குது, இரும்பு எவ்வளோ இருக்குது, போரான் எவ்வளோ இருக்குது, மேங்கனீஸ் எவ்வளோ இருக்குது, அந்த சத்துக்கள் எவ்வளோ இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சத்துக்கள் நம்ம மண்ணில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மண்ணினோட உப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதை ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமாங்க, மின்கடத்தும் திறன். உப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா மின்கடத்து திறன் அதிகமாக இருக்கும். அப்போ மின்கடத்தும் திறன் அதிகமாக இருக்கிற மண் உவர்த்தன்மையாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதில் காரநிலை, மண் அமிலமாக காரமாங்கிறது pH அளவு 6க்கு குறைவாக இருந்தால் அமில மண் என்றும், 6லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற சாதாரண நிலை என்றும், 8லிருந்து 9க்குள்ளே இருந்தால் கார மண் என்றும், 9க்கு மேல் இருந்தால் மிக கார மண் என்றும் குறிப்பிடுவார்கள். நம்மளுடைய பயிர் வகைக்கு ஏற்றது 6லிருந்து 8 வரை உள்ள pH உள்ளதான் சரியான மண் வகை. மண் மாதிரி எடுக்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது மண் எடுக்கும் ஆழம். புல்வகை பயிர்கள் அது மாதிரி இருந்தால் 2 அங்குலம் 5 சென்டிமீட்டர் அளவு ஆழம் எடுக்க வேண்டும். நெல், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு, சிறுதானிய பயிர்கள் இதை சல்லிவேர் பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சல்லிவேர் பயிர்னா 6 அங்குலம் வரைக்கும் எடுக்கணும். 6 அங்குலம்னா 15 சென்டிமீட்டர், அரை அடி. பருத்தி, கரும்பு, வாழை, மரவள்ளி மற்றும் காய்கறிகள் ஆணிவேர் பயிர்கள்மாங்க. வேர் சற்று ஆழமாக செல்லும். அப்போ அவங்களுக்கு அந்த பயிர்களுக்கு 9 அங்குலம் அல்லது 22 சென்டிமீட்டர், அதாவது 3/4 அடி ஆழம் எடுக்கணும். இதே நிரந்தர பயிர்கள் சொல்ல மலைப்பயிர்கள், பழத்தோட்ட பயிர்கள், மா, கொய்யா, அதுக்கெல்லாம் 1.5 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் ஆழத்தில் மண் எடுக்கணும். சார், மண் பரிசோதனை முடிவுகளை வச்சு நம்ம மண் வளத்தை எப்படி தெரிஞ்சுப்போம்? சொல்கிறோமா, மண் பரிசோதனை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மண் பரிசோதனை முடிவுகளை லேபில் ஆராய்ச்சி செய்துவிட்டு மண் வள அட்டை என்று ஒன்று நம்மளிடம் தருவார்கள். அந்த மண் வள அட்டையில் நம்மளுடைய விவரங்கள், சுய விவரங்கள், நம்மளுடைய எந்த நில விவரங்கள், அது கூட என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக அங்கக கரிமம் எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அது அங்கக கரிமம்னா கார்பன், ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ வேணும். அப்புறம் தலைச்சத்து நைட்ரஜன், மணிச்சத்து பாஸ்பரஸ், அப்புறம் சாம்பல் சத்து பொட்டாஸ், இது 3ம் எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மண்ணினோட கார அமில நிலை என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மண்ணினோட மின் கடத்தும் திறன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிமாங்கலாம். இது ஒன்று நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அங்கக கரிமங்கிறது ஆர்கானிக் கார்பன். அது நம்ம 0.5% குறைவாக இருந்தால் குறைந்த ஆர்கானிக் கார்பன் என்றும், 0.5லிருந்து 0.75 வரை இருந்தால் நடுத்தர மண் என்றும், 0.75க்கு அதிகமாக இருந்தால், அதாவது அங்கக கரிமம் அதிகமாக உள்ள மண் என்றும் வகைப்படுத்தலாம். அதே மாதிரி தலைச்சத்து 100 கிலோகிராம் பர் ஏக்கருக்கு குறைவாக இருக்கும் மண் தலைச்சத்து குறைவாக மண் என்றும், 200 கிலோகிராமுக்கு பர் ஏக்கருக்கு அதிகமாக உள்ள மண்ணை அதிகமான தலைச்சத்து உள்ள மண் என்றும், இதற்கு இடைப்பட்ட இடத்தில் இருப்பதை மண்ணை நடுத்தர வகை மண் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி மணிச்சத்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோவுக்கு குறைவாக இருக்கும் மண்ணை மணிச்சத்து குறைவான மண் என்றும், 9 கிலோகிராமுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகமாக உள்ள மண்ணை மணிச்சத்து அதிகமாக உள்ள மண் என்றும், 4லிருந்து 9 கிலோகிராம் பர் ஏக்கருக்கு உள்ள மண்ணை நடுத்தர மண் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு 45 கிலோகிராமுக்கு குறைவாக சாம்பல் சத்து இருக்கும் மண்ணை சாம்பல் சத்து குறைபாடுள்ள மண் என்றும், 110 கிலோகிராமுக்கு மேல் உள்ள மண்ணை சாம்பல் சத்து அதிகம் உள்ள மண் என்றும், 45லிருந்து 110 கிலோகிராம் ஒரு ஏக்கருக்கு உள்ள சாம்பல் சத்து உள்ள மண்ணை நடுத்தர வகை மண் என்றும் சொல்லலாம். அதே போல் கார அமில நிலை 6க்கு குறைவாக இருக்கிற மண்ணை அமில மண் என்றும், 6லிருந்து 8 வரை உள்ள
கார அமில நிலை இருக்கிற மண்ணை சாதாரண மண் என்றும், 8க்கு மேல் 9 வரை இருக்கிற மண்ணை காரமண் என்றும், 9க்கு மேல் உள்ள மண்ணை மிக அதிக காரத்தன்மை உள்ள மண் என்றும் கூறலாம். அதே மாதிரி நம் மின் கடத்தும் திறன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, 1க்கு குறைவாக உள்ளதை சாதாரண மண் என்றும், 1லிருந்து 4 வரை உள்ளது நடுத்தர வகை என்றும், 4க்கு மேல் மின்கடத்தும் திறன் இருந்தால் அது பயிர் செய்வதற்கு ஏற்ற வகை இல்லை, ஓர்மண் என்றும் சொல்லுவோம். சார், மண் பரிசோதனையோட முடிவுகளில் இருந்து நம்ம எவ்வளோ பயிர் பண்ணலாம், எவ்வளோ உரங்கள் போடலாம்ன்ற விவரம் அதில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம மண் மாதிரிகளை கொடுக்கும் பொழுதே நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவரங்களை நாம் கொடுத்துருப்போம். அதை வச்சு நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோமோ அதுக்கு எவ்வளோ உரம் போடணுங்கிற விவரங்களே அதில் கொடுத்துருப்பாங்க. அதே சப்போஸ் அந்த மண் கார அமில நிலையாக இருந்தால் அதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன முறைகளையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பயிர் பண்ணலாங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம், என்ன உரம் போடலாங்கிறதையும் முடிவு செய்து கொள்ளலாம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அங்கே இருக்கும் வேளாண் அலுவலர்களையோ அருகில் உள்ள எந்த வேளாண் அலுவலரையோ நம்ம அணுகினால் அவர்கள் உங்களுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுப்பார்கள். இதில் நம்ம கார அமில நிலையை பொறுத்து ஓர் மண்ணாக இருந்தால் அதற்கு என்ன செய்யணும், அமில மண்ணாக இருந்தால் என்ன செய்யணுங்கிறதையும் அவங்க அதில் சொல்லுவாங்க. சார், கார அமில நிலை குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தால் என்ன செய்யணும் சார்? அதாவது மின்கடத்தும் திறன், கார அமில நிலை, இது ரெண்டு தான் நம்ம உவர் மண்ணா கலர் மண்ணா அமில மண்ணாங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இதில் மின்கடத்தும் திறன் 4க்கு மேலே இருந்தால் அந்த மண் பயிர் செய்ய ஏற்றதல்ல, உவர் மண். அந்த உவர் மண்ணை நம்ம திருத்துவதற்கு என்ன செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உவர் மண் இருக்கும்போது அந்த மண்ணை நம்ம பயிர் செய்ய பயன்படுத்த முடியாது. உவர் மண்ணை நம்ம பயிர் செய்யணும்னா நம்ம அதை மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மையை நீக்க வேண்டும். உப்புத்தன்மை நீக்குவதற்கு நம்ம தண்ணீர் விட்டு நல்லா உழுது அந்த தண்ணீரை வடித்து வெளியேற்ற வேண்டும். அப்படி தான் நம்ம உவர் மண்ணையும் சரி பண்ண முடியும். இல்லை என்றால் உப்புத்தன்மையுடன் வளரக்கூடிய பயிர்கள் இருக்குது, அது வேளாண்மைத்துறை அணுகி அந்த உப்புத்தன்மையை ஏற்று வளரக்கூடிய ரகங்களை பயிரிட்டு நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் இந்த மாதிரி நிலங்களில் அதிகபட்சமாக நம்ம சாண எருவுகள், தொழு உரங்களை அதிகமாக பயன்படுத்தினால் இதை குறைவாக குறைக்கலாம். ஆனால் இது நாளடைவில் தான் சரி செய்யப்படும், ஒரே நாளில் சரி செய்ய முடியாது. இது ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணி பாய்ச்சி அதிலிருந்து தண்ணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வடித்து தான் அந்த உப்புத்தன்மையை நீக்க முடியும். உவர் மண்ணுக்கு இதுதான் பரிந்துரை. இதுவே கார மண்ணா காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னா கலர் மண்ணுமாங்க. கலர் மண்ணில் சோடியத்தினோட அளவும் சோடியம் உப்புகளோட அளவு அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிப்சம் என்ற ஒரு உரம் உள்ளது. அந்த ஜிப்சத்தை அதிகமாக மண்ணில் இட வேண்டும், தேவையை பொறுத்து. எவ்வளோ அதில் நீங்கள் உங்களுடைய பரிந்துரை மண் பரிசோதனை அளவிலேயே எவ்வளோ ஜிப்சம் இட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருப்பார்கள். அதே மாதிரி அதற்கும் வடிகால் வசதி செய்து உழுது தண்ணீரை வெளியேற்றி குறைக்கலாம். அப்புறம் பசுந்தாள் உரம், அதிகமாக பசுந்தாள் உரம் பயிரிட வேண்டும். பசுந்தாள் உரத்திற்கென்று ஒரு சில பசுந்தாள் உர செடிகள் உள்ளது. அந்த செடிகளை பயிரிட்டு அதிலேயே உழுது பயன்படுத்தும் பொழுது அந்த காரத்தன்மை குறையும். இதுவே அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதுக்கு சுண்ணாம்புச்சத்துக்கள் எவ்வளோ இட வேண்டும் என்பதை, அந்த அமிலத்தன்மை எவ்வளோ உள்ளது என்பதை பொறுத்து மண் பரிசோதனை அளவுகளில் நமக்கு தெரிவித்திருப்பார்கள். அதை பயன்படுத்தி நம்ம சுண்ணாம்புச்சத்துக்களை மண்ணில் போட்டு அதை நம்ம நிவர்த்தி செய்யலாம். சார், மண் பரிசோதனை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கு நன்றி. மண் பரிசோதனை செய்கிறது மூலமாக விவசாயிகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது. எப்படின்னா, நம்மளுடைய மண்ணோட வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோமோ அதுக்கான மண் ஏற்புடையதாக இருக்குதாங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு தெரியுது. ரெண்டாவது, அதிகப்படியான உர செலவை குறைக்கிறது. மண்ணோட எவ்வளவு சத்துக்கள் நம்ம மண்ணில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான ஏற்ற உரங்களை போட முடியும். அது சப்போஸ் நம்ம மண்ணில் மணிச்சத்து அளவு அதிகமாக இருக்குன்னா நம்ம மணிச்சத்து போடுவதை குறைத்து கொண்டு தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் போடலாம். முக்கியமாக விவசாயிகளுக்கு உர செலவை குறைக்கிறது. இன்னொன்று, மண்ணிலோட கார அமிலத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பயிர் கார அமிலத்தன்மைக்கு ஏற்ற பயிராக நம்ம பார்த்து பயிர் பண்ணலாம். இது முக்கியமாக விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. இன்னொன்று, நம்ம மண்ணோட சாம்பல் சத்து குறைபாடு உள்ள மண்ணாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கான பயன்பாடு நம்ம அதிகமான சாம்பல் சத்து இட்டு அந்த மண்ணை பயிருக்கு ஏற்றதாக நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்து குறைபாடுங்கிறது எல்லா மண்ணிலையும் எல்லா டைமும் வரும். தொடர்ந்து நம்ம பயிர் செய்துகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நுண்ணூட்டச்சத்து ஒரு பயிர் அதிகமாக எடுத்திருக்கோம், அதில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பேரோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு நுண்ணூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நுண்ணூட்டங்கிறது நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு மில்லிகிராம் அளவு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். ஆனால் அந்த ஒரு முக்கியமான சத்து, இரும்பு சத்து பாரு குறைபாடு ஆயிடுச்சுனாவே நம்ம அனிமிக்கு ஆயிடுறோம், ரத்த சோகை வந்துடுது. அதே மாதிரி அதனுடைய தேவை மிக குறைவு தான். ஆனால் அது இல்லைன்னா நம்ம உடம்பு எப்படி வீக் ஆகிடுதோ அதே மாதிரி தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தினோட தேவை பயிருக்கு அதிகம். ஆனால் இரும்பு சத்து, மேங்கனீஸ் சத்து,
துத்தநாகச்சத்து இதெல்லாம் மிக குறைந்த அளவு தான் பயிருக்கு தேவைப்படும். ஆனால் அந்த குறைந்த அளவு மண்ணில் இல்லை என்றால் அந்த பயிர் அதிகமாக தலைச்சத்தோ மணிச்சத்தோ சாம்பல் சத்தோ கொடுத்தாலும் சரியான விளைச்சலை தராது. முக்கியமாக இந்த மண் பரிசோதனை முடிவுகள் மூலமா நம்ம நுண்ணூட்டச்சத்தையும் சரியான அளவில் நம்ம போட்டோம்னா நம்ம விளைச்சல் பாதிப்பை தடுக்கலாம். சார், மண் பரிசோதனை பற்றி சொன்னீங்க. மண் பரிசோதனை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? மண் பரிசோதனைக்கு விவசாயத்துறையில் இலவசமாக பண்ணித்தராங்க. அவங்களே ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் மண்ணை இந்திய அளவில் எல்லா நிலத்தினுடைய மண்ணையும் அவங்கள சாம்பிள் எடுத்து டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். ஏன்னா மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு ரொம்ப முனைப்பாக இருந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை எடுத்து அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக நம்ம போய் மண் கொடுத்து நமக்கு பரிசோதனை செய்யணும்னா ஒரு மாதிரிக்கு 30 ரூபாய் அவங்க சார்ஜ் செய்கிறாங்க. 30 ரூபாய்க்கு நம்ம பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் இரண்டுமே பரிசோதனை செய்து வாங்கி கொள்ளலாம். ஆனால் மண்வள எட்டை என்று ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவர்களாகவே மண் மாதிரி அவருடைய முனைப்பில் எடுத்து விவசாயிகளுக்கு மண்வள எட்டை விநியோகித்திருக்கார்கள். நாம் நேரடியாக சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மண் மாதிரிக்கு 30 ரூபாய் விவசாயத்துறையிலிருந்து செய்கிறாங்க. இவர்கள் நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திலும் செய்து கொள்ளலாம். அங்கும் இதற்கு தகுந்த சார்ஜ் இருக்கும். அது 30லிருந்து 50 ரூபாய் ஒரு மண் மாதிரிக்கு சார்ஜ் செய்கிறாங்க. சார், ஒரு பயிர் வளர்கிறதுக்கு மண் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீரும் நமக்கு முக்கியம். ஸோ மண் வளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மண் பரிசோதனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீரோட வளத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரியான கேள்வியுமா. நிறைய பேருக்கு மண் பரிசோதனை மட்டும்தான் தெரியும். நீர் பரிசோதனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இருக்குது. நீர் மண் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாசன நீரும் பயிருக்கு முக்கியம். ஏன்னா மண்ணில் இருக்கிற தாது உப்புகளை எடுப்பதற்கு முக்கிய காரணமே நீர்ச்சத்து தான். நீர்ச்சத்து இருந்தால் மட்டும்தான் வேறால் தாது உப்புகளை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நீர் சரியான அளவில் இருக்கிறதா, சரியான வளத்தில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது கண்டிப்பாக முக்கியம்தான். அது நம்மளுடைய நீர் தேவை ஆற்று பாசனம் மூலியமாகவும், அணைக்கட்டு பாசனம் மூலியமாகவும், ஏரி பாசனம் மூலியமாகவும், குளத்து பாசனம் மூலியமாகவும், கிணற்று பாசனம் மூலியமாகவும், ஆழ்துளை கிணறு மூலியமாகவும் நாம் பாசனம் செய்கிறோம். இதில் ஏரி பாசனம், அணைக்கட்டு பாசனமாக வரும் நீரானது மலை காடுகளில் இருந்து வருகிற நீரானால் தாது உப்புகளோடு இருக்கும். அதில் பெரிதாக உப்புச்சத்துக்கள் அதிகம் இருக்காது. தாது உப்புகளும் நல்ல வளமான நீராகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் நம்ம பரிசோதனை செய்யலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது நம்ம கிணற்று பாசனம் மூலியமாகவும் ஆழ்துளை கிணறு மூலியமாக பாசன நீர் கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். ஏனெனில் அதில் ஆழ்துளை கிணறு மூலியமாக கிணறு மூலியமாக எடுக்கிற தண்ணி நிலத்தடி நீர் மட்டத்தில் இருந்து நம் தண்ணீரை எடுக்கிறோம். அந்த தண்ணீரில் உப்புச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதையும் நம்ம பரிசோதனை செய்து பயன்படுத்துவது மிக்க நல்லது. அதற்கான நீர் பரிசோதனையும் அனைத்து வேளாண் அலுவலகங்களிலும் இதை செய்து தருகிறார்கள். அதற்கான அளவு சார்ஜும் இதே மாதிரி மண் பரிசோதனை மாதிரியே 50லிருந்து 100 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சார், நீர் பரிசோதனை செய்வதற்கு ஏதாவது குறிப்பிட்ட முறைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. நீர் பரிசோதனை எடுப்பதற்கு முன் நாம் சுத்தமான கிணற்று நீர் மற்றும் ஆழ்துளை கிணறிலிருந்து பாசன நீர் பரிசோதனை செய்வது என்பதை பற்றி இப்பொழுது நான் கூறுகிறேன். கிணற்று பாசனத்திலிருந்து நாம் தண்ணீர் எடுக்கும் பொழுது தண்ணீர் மோட்டரை ஆன் செய்து ஓட்டி ஒரு 30 நிமிடம் கழித்து மட்டும்தான் நாம் பரிசோதனை நீரை சேகரிக்க வேண்டும். ஏன்னா 30 நிமிடம் அடியிலிருந்து பைப்பில் அந்த குழாயிலிருந்து வரும் நீரானது குழாயில் சேகரமாயிருக்கு, இரும்பு குழாயிலிருந்து சேகரமாயிருப்பதால் அதனுடைய சத்துக்கள் உண்மையான சத்துக்கள் நமக்கு தெரியாது. அதனால் 30 நிமிடம் கழித்து மட்டுமே நாம் பாசன நீரை சேகரிக்க வேண்டும். இன்னொன்று, கிணற்றிலிருந்து நேரடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் நாம் கிணற்று சுவற்றில் உறையாமல் நேரடியாக கிணற்றிலிருந்து பாட்டில் மூலம் தண்ணீரை எடுக்கலாம். அது இரும்போ அலுமினிய பொருட்களோ இருக்கக்கூடாது. முக்கியமானது ஒன்று, இந்த நீரை சேகரித்ததிலிருந்து அதே நாளில் நாம் பாசன பரிசோதனை நிலையத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். சேகரித்து வைத்து ஒரு நாள் 2 நாள் கழித்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. பாசன நீர் பரிசோதனையிலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் சார்? பாசன நீரிலிருந்து பாசன நீரினோட உப்பின் அளவு, ஃப்ளோரைடு, சிலினியம், மாலிப்டினம் ஆகியவற்றின் அளவை தெரிந்து கொள்ளலாம். உப்பு தன்மையின் அளவை தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பயிர்களை நாம் பயிர் செய்யலாம். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவழித்து மண் வளம், மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை பற்றி இவ்வளோ விரிவாக சொன்னதுக்கு நன்றி. நன்றி. இந்த மண் வளத்தை நாம் போற்றி பாதுகாத்திட ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் உலக மண்வள தினம் என கொண்டாடுகிறோம். அந்த கொண்டாட்டத்திற்கு ஏற்ப நம் மண்வளத்தை காப்போம். அதேபோல் மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் முறையாக செய்து மண்வளத்தை பாதுகாத்து நம் PM பிரணாம் திட்டத்தை முன்னெடுத்து செல்லுமாறு அனைத்து அண்ணா சமுதாய வானொலி நேயர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான
மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 2ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.